எங்கும் நிறைந்த இறைவா, என்னை உனது திருவிளையாடல் நல்லவர்கள் துன்பப்பட்டு போடு கல்லாக காட்சி அளிப்பது நியாயமா, நீதியா? இதுதான் உன் திருவிளையாடலா? என் மன்ன நீதிக்கு நிழல் என்றான், நேர்மைக்கு உயிர் என்றான். உயிருக்கு உயிரான மக்களை மனைவியும் மகனையும் ரோமான
சொல்லை வைத்து மாமுனிவர் மண்ணை பொறித்தாரையா, மண்ணை பொறித்தார். தனது கூறி தர வேண்டும் என்றார். இன்னும் இது திருவையான என் மன்னர் என்னையா குற்றம் செய்தார்? கூலியை குறைத்தோமா, குலமழக்கா அப்பேற்ற என் மன்னர் எந்த துரோகமே செய்யவில்லையே. சிவமே நல்ல கெதியாய் ஆக்கி வைத்தாய். கடனுக்காக என் மன்னர் காஜுவா நகரில் காலகட்ட என்னும் ஐயருக்கு விலக்கி விட்டார். அந்தவா விலக்கி விட்டார். தாய்க்கு தாயாக என் தெய்வமாக அந்த தாயை நான் எப்போது பார்க்க போகிறேன், எப்போது பார்க்க போகிறேன்? அறுபத்தாறு தேசத்துக்கு வருங்காலத்தில் இளவரசாக இருந்தும் ராஜாக வருவார் என்று
கனவு கண்டிருந்தோமே அந்த குழந்தை நோய்நாசனையோ எப்பொழுது பார்க்க போகிறேன். 56 தேசம் அரசாண்ட பூபதி 56 தேசம் அரசாண்ட பூபதி அரிசந்த மண்ணே அவர் செய்த சேவதி அரிசந்தமாக பூபதி தமிழ்நாடு மன்னர் இதை கூறி சென்றார் தனியாக மன்னர் அருமையாய் போக எங்கள் மன்னரை நான் செய்து சென்று சேருவேன் எங்கள் உள்ளமே கீழும் கொண்டு வாடி எங்கள் மன்னரை நான் செய்து சென்று சேருவேன். தங்களை தேடி தேடி என் கண்கள் எல்லாம் கொஞ்சம் அடைந்து விட்டது, என் கால்கள் எல்லாம் தேர்ந்து விட்டது. ஒரே ஒரு முறை உங்களை பார்க்கின்ற வாய்ப்பை கொடுத்த ஆண்டவனே கோடி நமஸ்காரம். இறைவா, சத்தியம் எங்கே, நீதி எங்கே? உலகத்தில் பொய்யான வாழ்க்கைக்கு வாழும் காலமாக போய்விட்டது ஆண்டவா. நட்சத்திரங்கள் என்னும் பூர்வா என்ன சொல்றான் தெரியுமா? அரிச்சந்தா, உன்னுடன் காரி மலை வனாந்தரமெல்லாம் வந்தேன் அல்லவா? எனக்கு தரகர் கூலி தர வேண்டும், இல்லாவிட்டா இந்த பொண்ணை நானே எடுத்துக்கொள்வேன் என்றார். கேட்டவுடன் என் மனம் பணம் எடுத்து விட்டது. என் பொண்ணை என்ன சொன்னா கொடுப்பதற்கு என்னிடம் என்னையா பொருள் இருக்கிறது? அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடே, உன் மனைவியையும் மகனையும் விற்று கொடுத்தாய் அல்லவா? ஒன்றை விற்று எனக்கு தனது ஒரு கூலியட்டார். அது உண்மைதான் சுவாமி. மனைவி மகனை இழந்துவிட்டு நானே உயிரோடு இருக்க வேண்டும். நான் யாருக்காவது விலை பெற்று உங்களுக்கு தருகிறேன் என்றார். காசிமாக நகரிலே விதையோ விதையோ விதை விதை என்று கூறி வந்தாரையா. என் மன்னனை வாங்க யாருமே வரவில்லை. கடைசி தூக்கி ஒருவர் வந்து என் மன்னனை 10,000 பொன் கொடுத்து விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கிய கூடாது,
என்ன சொல்ற தெரியுமா? நான் உனக்கு 8,000 விலைக்கு வாங்கிக்கு இவனை எல்லாம் வாங்கவில்லை, இவனுக்கெல்லாம் தோடு விட முடியாது, இவனை அமைத்து வை, அனுப்பி வை என்றார். அதற்கு என் மன்னர் சொன்னார், என்னுடன் வர வேண்டாம், மந்திரியாளர்களே வர வேண்டாம் என்று சொன்னார். தெரிந்து ஏந்து பாட்டு என் மன்னரை பார்க்க முடியவில்லை, என் மன்னரை பார்க்கவே முடியவில்லை. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என் மன்னரை நவரத்ன கற்கள் எல்லாம் அந்த கற்களிலே கல்லெல்லாம் மாணிக்க கல்லாக முடியுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும்
இந்த சுழுகத்திலே வந்து யாரையை தேடுவது போல் பசங்க செய்கின்றாய். உன்னை பார்த்தால் தலைப்பிள்ளைகளை மண்டல் மட்டிலிருந்து மாத்திரிகள் செய்யும் மந்திரிகளை போல் தோன்றுகிறார். யாரை தேடி வந்தால் எதற்காக இங்கு வந்தாய்? ஐயா, முதலில் பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை யாரப்பா, ஏன் இங்கு வந்தார், எதற்காக வந்தார் என்று அன்பாக பண்பாக பாசத்துடன் கேட்பதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் தாங்களோ இந்த இடத்துக்கு சொந்தக்கார் போல் தெரிகிறது. யாரானே வந்தார், ஏன் வந்தார்? அதிகாரமாக பேசும் சோழனையை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் போல் இருக்கிறது. ஐயா, இன்னொன்று சொன்னீர்கள், சிறு குழந்தைகளை மண்டை ஓட்டை சிறித வந்த மாத்தினீர்கள் என்று சொன்னார்களே. எங்கள் விதிவசம் விட்டு போகலை. நான் யார், எதற்காக வந்தேன், ஏன் வந்தேன் சொல்கிறேன் ஐயா. கோபமில்லாமல் கேளுங்கள் ஐயா. நான் யார் என்று சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன். நீ யாரனே வென்று கேட்டேன், என்னை யாரெனவென்று கேட்டேன். அன்புள்ள காவல்காரா, காவல்காரா, யாரென்னை என்று கேட்டேன். எனதன்புள்ள காவல்கார, அன்புள்ள காவல்கார, அன்புள்ள காவல்கார, அயோத்தி மன்னர் வந்தேனையா, வந்தேனையா, வந்தேயா. யாரனை என்று கேட்டேன், அன்புள்ள காவலரே, ஐயா, அயோத்தி மன்னர் திகழடி காண வேண்டிய ஐயா, 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 வேறொன்றுமில்லை ஐயா, வேறொன்றுமில்லை ஐயா, பெருந்தன்மை கோவிக்காதே. இந்த பாரெல்லாம் தேடி பார்க்கலாம் என்று வந்தேன் ஐயா, ஐயா, ஐயா.
அப்போ சன்னியாசி என் மன்னனை பார்த்தால் சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு கோடி புண்ணியம் ஐயா. சன்னியாசி அயோத்தி மன்னனை காண வேண்டும் என்றால் அரண்மனை செல்லவா சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்து இப்படி காடு மனாந்திரமான தேடி வர காரணம் அயோத்தி மன்னன் அவனுக்கு உனக்கும் என்ன பாவம்? இப்படி ஐயா காவலரே, எனக்கும் என் மன்னருக்கும் என்ன உறவு என்றுதானே கேட்கிறீர்கள்? இதோ குறுகிறேனையா, கோபமில்லாமல் இளைஞரையா, கோபமில்லாமல் நான் சொல்கிறேன். மன்னாடி மன்னரை பார்த்தால் போதுமையா, அதே நான் செய்த புண்ணிய பையானோ சொல்கிறேன் ஐயா. மாமுனி கடனுக்காக மகா அந்த மகா முனிவன் ஐயா, என் மன்னனை பார்த்தா குருகள் ஐயா, குருகள். மாமணி கணவன் கால மன்னனும் காட்சி வந்தானா? காமினி மாதவிற்கு நடந்திருக்க தரர் கூலி தந்தானா? மத்திய இங்கின்றான், சத்தியகித்தி இங்கின்றான். உண்மையிலே நமது மத்திய சத்தியகித்தியா இருக்காது. அந்த விசுவாசத்தை செய்த சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். இவன் மந்திரி சத்தியகித்தி என்றால் ஒன்றை இவனை பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்மை பற்றி தரக்குறைவாக இழிவாக பேசினால் நமது மந்திரி சத்தியகித்தி என்றால் பொறுத்துக் கொள்ளவே மாட்டார். இவனை அப்படித்தான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். தெரியாது யாரும் தேடி வந்தால் என் மன்னன் அயோத்தி மன்னன் தேடி வந்தார். பூமதி ஐயா, அயோத்தி மன்னன் அயோத்தி மன்னன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? நாட்டு மக்களை விட்ட காயவன், நயவஞ்சகாரன், மனைவி மக்களை விட்ட காயவன். அப்படிப்பட்டவனை தேடி வந்தாய். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என் மன்னன் அயோத்தியனா, சண்டாளனா? அடே பாவி, 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 பாவி.
அநியாயமாக பேசிவிட்டாயா? இது நீதியா உனக்கு? ஏன் இந்த தண்டனை கொடுக்கிறார்? நாங்கள் இல்லையா நாங்கள் அயோத்தியில் ஆண்டு வரும் காலத்தில் என் மன்னரை பார்த்து எவனாவது சண்டாய் என்று சொல்லி இருந்தான். அவன் நாவை துண்டாக வெட்டி எண்ணிப்பேன். இப்ப என்ன இது கட்டி விட்டாது? ஒன்னு நான் என்ன செய்கிறேன் போ. உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா ஓடி விடனா? இவனை கொலை செய்து விட்டோமானா எனது மன்னர் எங்கேயோ இருந்து சத்தியகிட்டு ஒரு கொலைகாரன் நீங்களா கொலை செய்வீர்கள் என்று என்னை பார்த்து கேவலமாக பேசுவார். ஆகையா என் மன்னரை சண்டாளன் என்று கேட்டுவிட்டு நான் உயிரோடு அதோ அந்த காசத்தில் விழுந்து என் உயிரை வாங்கிக் கொள்கிறேன். ஐயா வழக்கா என் மன்னனை பற்றி கேவலமாக பேச வேண்டுமா? என்னை பேச வேண்டுமா? பேசுங்கள். கேட்டுவிட்டு நான் எனக்கு தெரியும் ஐயா. உன் மன்னர் மேல் உங்களுக்கு இருக்கும் பாசத்தை புரிந்து கொண்டேன் ஐயா. உண்மை பெற்றவன், கடமை பெற்றவன், என் முகத்தை ஒரு முறை பாருங்கள் ஐயா. உங்களை நான் பார்க்க வேண்டுமா? என் மன்னனை கேவலமாக பேசிவிட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். என் மன்னரை ஒரே ஒரு முறை பார்த்து விட்டு போகலாம் என்று நான் தந்தேன். தாங்களோ என்னை பார் என்று சொல்கிறீர்களே. உங்களுக்கும் எனக்கும் என்னையா உறவு நட்பு? நாங்கள் யாரையா? எந்த உறவுகளை பற்றி உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். கண்ணுக்கும் இவற்றுக்கும் எந்த உறவு? மனதுக்கும் மனத்துக்கும் எந்த உறவு? அவனுக்கும் பெண்ணுக்கும் எந்த உறவு? இந்த உறவை பற்றிய உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். நான் செய்யவில்லை. ஆண்டவா ஆண்டவா செய்யாத அளவுக்கு வளர்த்து விட்டாயே. எப்படி நினைத்தேன் காசிநாதா? அப்பனே தந்தை என்று
காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறையா கட்டுவிட்டு தாங்கள் யார் என்று தெரியாமல் வாய்க்கு வந்தவனை பேசிவிட்டு என்னை மன்னித்தேன். ஐயா அன்றைக்கு வந்தோ அடைக்க போராமல் குந்தனை பூசல் தரும் என்று பலமளிக்கிறாங்க. தங்களை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறையா கட்டுவிட்டு அன்பினாக உண்டாகோ என்பதில்லை அன்பினாக உண்டாகோ என்பதில்லை அடையாளத்தினாக தீபமாகும் பாசமலை அன்பினாக உண்டாகோ என்பதில்லை அடையாளத்தினாக தீபமாகும் பாசமலை அன்பினாக உண்டாகோ என்பதில்லை. நானே பிணத்தின் மேல் போடப்பட்ட வாய்க்கசியை வாசித்தேன். அதை தாங்கள் விட்டால் தோஷம் அல்லவா? அதற்கு மாற்றம் இருக்குமண்ணா. அந்த அரிசியை எடுத்து காளாமரிசியில் உண்ண வைத்து கங்கையை சுத்தம் பண்ணி பண்ணால் தோஷமே இல்லை. அப்படியே செய்வோம். இந்த சமரசம் இது எப்படிப்பட்ட இடம்னா சமரசம் நம் வாழ்வில் காண சமரசம் நம் வாழ்வில் காண சமரசம் ஜாதியில் மேலோர் என்றும் தானவர் கீழோர் என்றும் தானவர் கீழோர் என்றும் வேதமில்லா
வாடு காணா சமவசம் புறாவும் நிலமே நம் வாடு காணா சமவசம் புறாவும் என்ன பொட்டல் வந்து போயிருக்கு பொட்டல் வந்து போயிருக்கு அப்ப என் பேரை சொன்னா கூட்டத்தில் ஒருவர்களே இருக்க மாட்டாங்க அப்படியா கொண்ட பயங்கரமான வியாதி பயங்கரவாதி நான் யார் தெரியுமா தென்னிசைக்கு அதிபதியான யமதர்மராஜன் எல்லாம் ஒருவரையும் பயப்படுறாங்க ஏயா நான் யாருமே உனக்கு தெரியாது என்னுடைய வேலை என்ன உயிரை பிடிக்கிறது உயிரை பிடிக்கிறது மயிரை பிடிக்கிறது நான் உயிரை பிடிக்கிறேன் எல்லா பேரும் கோபத்தில் இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா நமச்சாரம் சொல்லணும்ல ஐயோ கும்பிடு போடுறதுக்கு போய் கும்பிட்டுட்டா 39 கோடி தேவமார்களே 47,000 ராவுத்தமார்களே ஆய்மாரே அப்புச்சுமாரே அக்காமாரே ஆத்தாமாரே இளைஞர்களே
பெரியோர்களே, வீரவாசகர்களே, மிஞ்சி 3 ஓடுவேன். 3 மிஞ்சி 3 ஓடுவேன். சரி, இப்ப போடுறது இல்லை. முடியல இல்ல, போடுறது இல்லை. அதாவது செல்வா, இதை குடிக்க சொல்லு, இல்ல குடிக்க வேணாம். இல்ல இல்ல, நீங்க குடிக்க சொல்றீங்களா குடிக்க வேணாம் சொல்றீங்க? ஏய், நான் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லு. சரி, நீ பேசாம மூத்தவரே, உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்னை குடிக்க சொல்றீங்களா இல்ல குடிக்க வேணாம்? என்னை குடிக்க சொல்றீங்களா இல்ல குடிக்க வேணாம் சொல்றீங்களா? தாங்களுடைய விருப்பம் எப்படி? நீங்க சொன்னா நான் கேட்டுக்குவேன். என் தம்பி செல்வன் சொன்னா கேட்டுக்குவேன். அப்ப செல்வன் சொல்றதை நீங்க சொல்லுங்க. அவங்க தானே நாம கொடுக்குறேன். காலையில் சம்பளம் போடுறவர் தானே, இல்லாட்டி அதை முடிச்சுக்குவேன். சரி, எங்க மாப்பிள்ளைகிட்ட கேட்கிறேன், மாப்பிள்ள என்னை குடிக்க சொல்றீங்களா குடிக்க வேணாம்? அவர் நல்ல மனுஷன். கருப்பையா, என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து விடவா? ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்லப்படாங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்லப்படாங்க. வாழ்க்குள்ள என்ன ஊட இடமா வருது? அப்ப நான் யாரு, என்னத்துக்கு வந்தேன், எதுக்கு வந்தேன்? எப்ப பூலவத்துல தான் சண்டை ஓட்டுக்கிறாங்களா, மேலவத்துல சண்டை போடுறேன், சண்டை ஓட்டு போறேன், என்னைய கொடுத்து எழுதுறாங்க. ஆமாப்பு, விஸ்வாமித்தருக்கும் வசிஷ்டருக்கும் சண்டை, அவங்க சண்டை ஓட்டு போறாங்க, நம்மளை பிடிச்சி இருக்கிறேன். என்ன விஸ்வாமித்தர் தெய்வம் எடுத்த என்ன கட்டுச்சாரு, எந்தெந்த தேவைகளை எப்ப நினைக்கிறோம் அப்பெல்லாம் உதவி செய்ய வேண்டும். அவர் வேண்டுகோளுக்கு அந்த
யமதர்மனாகிய என்னை காஜிமா நகரத்தில் இருக்கும் வீரமாக போல் நினைத்து அரிச்சந்தனை போட்டு விலைக்கு கொடுத்து வாங்க சொன்னார். ஆமாப்பு விலை கொடுத்து வாங்க சொன்னார். விலை கொடுத்து அப்ப அதெல்லாம் ஒரு முறையில் கிட்டு இந்த உலகத்துல எப்படி ஆள் தெரியுமா? உலகம் பிறந்தது எனக்காக, எனக்காக மலர்ந்து மலர்வதும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் பொண்டாட்டி ரெண்டு கட்டியா? மூத்தவர் பேரு கோமலா, கோமலா கோமலா கோமலா. இளைய பேரு சாமலா, சாமலா சாமலா. மூத்தவர் ஒரு கருக்கட்டல், இளையவ வருவா. புத்திமதியை சொல்லி அடுத்து விடுங்க. அந்த கண்ணு முடியல மனுஷன் காலையில வாயில வச்சா விடிய தட்டி விட மாட்டானே. அவன் வாயில வச்சாரா நம்ம கொஞ்சமாவது ஏதாவது வருமுன்னு பார்த்தா வர மாட்டேங்குது. இல்ல அவர் வாயில எடுத்து வச்சுக்கிறாரு. வச்சாரு எடுக்கும் எடுவட்ட வாயில இவனோட நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. புருஷனை பார்க்கணும். ஆமா எங்க புருஷன் இங்கதான் இருக்காரு. நம்ம புருஷன்
இதை வச்சு 2 வருஷம் ஓட்டினாரியா? ஏய் என்னப்பா விடுவீங்க? தட்டுப்படுத்தாமா? ஒருத்தன் விலைக்கு போட்டுவாங்க. அது என்ன செய்யறியா? ஏன் செய்யறாங்க? உள்ளுக்க போய் பார்ப்போம். வந்துவிட்டேன். இங்கு எந்த இருக்கின்ற பொறைக்குள்ளே பொறைக்குள்ளே தகனம் செய்கின்றேன். ஏற்றுக்கொள்வார். அப்பா பயணம் காவலரே, இந்த பயணத்தில் காவலர் இருப்பார். அவளும் தெரிவித்த பிறகுதான் நடத்தை வேண்டும் என்று எனக்கு தெரியாது. என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. காவலர் உண்டு என்று என் மகனை தகவல் செய்தால் தங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு ஐயா. ஆமா பெண்ணே, ஒரு பெண்ணாக இருந்து இப்படி தன்னந்தனியாக வந்திருக்கின்றாயே. எங்கிருந்து எங்கே வந்தாய் என்று கால தள்ளினே. எங்கிருந்து எங்கே வந்தாய் என்று கால தள்ளினே. இந்த கால தள்ளினே எங்களை கொள்ளியே. எங்கிருந்து எங்கே வந்தாய் என்று கால தள்ளினே தள்ளினே தள்ளினே.
சொல்லி அனுப்பி விட்டு எஜமான வீட்டுக்கு நான் போயாக வேண்டும் ஐயா. கொஞ்சம் கவலை காட்டுங்கள் ஐயா. கருணை காட்டுவதற்கு ஒன்றுமில்லை. என் எஜமானிட்ட கட்டளை என்னவென்றால் ஒரு பிணத்தை தகரிக்க வேண்டும் என்றால் கால்படம் ஒன்றொன்று வாங்கி இந்த மூன்று வேண்டும். இது இல்லாமல் எந்த பிணத்தையும் தகனம் செய்யக்கூடாது என்று என் எஜமான் கட்டளை இருக்கின்றார். அதை படித்து நீ இப்படி தன்னதாக வந்திருக்கின்றாயே. யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி. அது உபயோகத்தில் வந்து முடிந்துவிடும். ஆகையினால் உனக்கென்று சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை. தாடி கட்டிய நாய்கள் இருப்பாரே, அவரிடம் சென்று வாங்கி வரலாமே. ஐயா, என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன சொல்லுகிறீர்கள்? ஒன்றுமே புரியவில்லை ஐயா. என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன சொல்வது புரியவில்லையா? அப்படி என்றால் இந்த பெண்ணும் ஏதும் ஆபரணங்கள் ஏதும் அணிந்திருக்கிறாளா என்று ஒருமுறை உற்று பார்க்க வேண்டும். பேசாமல்
அப்படிப்பட்ட ஒரு தாலியை சுமந்திருப்பவள் எனது தர்மபத்தினி தானே. அப்படி என்றால் இந்த பெண் எனது மனைவியா? இறந்து நடப்பவன் எனது மகன் தேவதாசனா? இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஆண்டவன் எனக்கு தருவாரா? தாமாட்டான். இந்த பெண் யார் என்பதை விசாரித்து தான் பார்க்க வேண்டும். அம்மா, பெண்ணே, பெண்ணே, மங்கையே, மக்களே, உன்னை மணந்த கணவர் அல்லாது மற்றவர்க்கு தோன்றாத இந்த மங்கையத்தை எந்த பெண்ணும் தொடுவோம் கண்டறிந்து பேதலித்தும் புலம்புகின்ற பெண்ணே, அதிகமும் கணவனது பேர் என்ன? சிவனுக்கும் இந்த போலவன் பேர்தான் என்ன? அப்பா, உன் பேர் என்ன? இவர்களுக்கும் இந்த போலவன் பேர் என்ன? உன்னோட ஜெயிக்கிற சொல்லமா இதயமே வெடிச்சு விட போல இருக்கிறதப்பா. ஐயா, எத்தனை ஐயா, என் கதையை சொல்லிவிட்டு விட்டீர்களா? சொல்லிவிட்டேன். அதன் பிறகாவது என் மீது இரக்கம் காட்டி என் மகனை தகனம் செய்தால் அதுவே நான் செய்த பாக்கியம் ஐயா. அயோத்தியபுரி ஆளப்பட்ட திருச்செங்க சக்கரவர்த்தி வாசல் என் பேர் சக்கரவர்த்தி. நான் பெற்ற மகன் ஆண்டவன் சோதித்து விட்டாரப்பா. சோதிக்க கோலம் என்றோடு விழித்து போச்சோ காலியா வேறதாச்சோ கௌசிகள் கதைக்குள்ளாச்சோ மகனே போரிதான் பெற்ற பால எப்பவனையோ ஆடினாமல் காலில் காட்டு பாப்பு கடித்து வேகி வந்தாயுடா மகனே, மகனே, மகனே. இது வரைக்கும் என்னை வாயிலோடு பாடி போதெல்லாம் பேசிவிட்டு என் கதையை கேட்ட பின்பு என் மகனையே தூக்கிய மகனே, 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 மகனே என்று அழுகின்றீர்களே. இங்கே என்ன நடக்கின்றது? நான் காண்பது கனவா அல்லது அறிவா? என் இதயமே விடுத்தது போல் இருக்கிறது. தாங்கள் யார் ஐயா? தாங்கள் யார்? என் மகனை எனக்காக தூக்கி அழுகின்றீர்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்பா. என்ன தெரியவில்லையா? கடவுள் என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன சொல்லுகிறீர்கள் அப்பா? என்ன சொல்லுமா உன்னுடைய கடவுள்? என்னை பாருமா. என்ன ஐயோ, இங்கு என்ன நடக்கின்றது? சொல்லுங்கள் அப்பா. சாரவதி, சாரவமா உன்னுடைய கடவுள்? சாரியா? ஐயோ, என்னை மாணிக்க கோபுரமா என் சுவாமி, மரகத கோபுரமா
கிடைக்கவில்லையே சுவாமி. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி. தளபதி கடைசியாக ஒன்று பாக்கி கேட்டதம்மா. இந்த காசி மாநகர வீதியிலே சென்று குச்சை எடுத்தாவது கொண்டு போகிற மகனை தகடித்து விடுவோம். அது வரைக்கும் நமது மகனை நான் பார்த்துக் கொள்கிறேன் அம்மா. நம் வாழ்க்கையில் இது ஒன்றுதான் பாக்கி இருக்கிறது. அதையும் செய்து விடுகிறேன் சுவாமி. நான் வரும் வரை மைந்தனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சென்று வாருங்கள். தாய் தந்த பிச்சையிலே ஒரு பெண்ணை கொலை செய்ய வேண்டும். எதற்காக? காசிராசம் கணக்கு மாத்தன கலத்தை நினைச்சு கொண்டு விட்டு இங்க பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார். ஒரு பெண்மணி கொலை செய்ய வேண்டும். நான் சொல்லல, என் வாயால சொல்லல, உங்க எஜமான் வீரவாக உத்தரவு. இதோ வாக்கு நன்றாக படித்து பார்த்து கொலை செய்ய வேண்டும். காசிராஜன் மகன் கனகவேந்தனை கழுத்தனை எடுத்துக் கொண்டதற்காக இந்த பெண்ணையும் சொல்லாத விட்டுபடி உன் எஜமான் வீரவாக உத்தரவு. இப்படிப்பட்ட பெண் இந்த பூலோகத்தில் வாழ்வதே பாவம். உடனே என் எஜமான் தெரிவித்த கட்டளையை நிறைவேற்றியாக வேண்டும். என்னை பற்றி தெரியாத நான் எந்த தவறும் செய்யவில்லை. இருப்பினும் நமக்கு பெற்று சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். தங்களுடைய எஜமான் கட்டளையை தாங்கள் சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் சுவாமி.
சத்திய ஹரிச்சந்திராவும் சந்திரமதியும் பட்டாபிஷேகம் சூட செல்வ விநாயகர் கோயிலுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வர இருப்பதால் செல்வ விநாயகர் கோவில் பூசாரி எங்கிருந்தாலும் செல்வ விநாயகர் கோவிலில் இருக்கும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஒருவரும் பிறப்பிக்கலாம் தாங்களே கணவனாக வேண்டும். நாம் குழந்தையை தேவதாசனை குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நான் நடத்த தவறுதலாக இருந்தால் என்னை மன்னிகள் பிரபு. மறுபடியும் வெட்டுங்கள் சுவாமி. எத்தனையோ துப்புகளை கொடுத்தனால் மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் நீயே மனைவியாக வேண்டும் என்று துடிக்கின்றாயே. மனைவியை வெட்ட மாலைகள் வெட்ட பட்டணம் செய்தேவா எனதாடு பரமேசா. ஹரிச்சந்திரா வெட்டாதே. ஹரிச்சந்திரா, நீயே உத்தமன், நீயே சத்தியவேந்தன். இந்த உலகம் முழுவதும் புகழ் உயர்வு என்று இப்பேற்பட்ட நாடகத்தை நடத்தினோம். எனது திருவிளையாட்டம் இது ஒரு விளையாட்டு. ஹரிச்சந்திரா, நீ காத்தது மயானம் அல்ல, அதோ பார்த்தாயா யாகசாலை. உன்னை விலைக்கு வாங்கினவர் வீரமகல்ல, அதோ பார்த்தாயா யமதர்மராஜன் வந்து கொண்டிருக்கின்றார். உனது மனைவியின் மகனை விலைக்கு வாங்கினவர் காலகண்டன் அல்ல, அதோ பார்த்தாயா அக்னி பகவான் வந்து கொண்டிருக்கின்றார். உனது மகனை கடித்தது பாம்பல்ல, எனது மகன் முருகனே கவர்ந்து சென்றார். உனது மகனும் உயிர் பெற்று வருவான், காஜிராஜ மகன் கணவேந்தன் உயிர் பெற்று வருவான். மறுபடியும் சென்று அயோத்தி நாடு சென்று ஆட்சி புரிவாயாக. எனக்கு வேண்டாம். கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொண்ணையும் திருப்பி வாங்கும் பழக்கம் எனக்கு இல்லை. ஆகையால் இந்த பட்ட மக்கள் எனக்கு வேண்டாம். ஹரிச்சந்திரா, நீ இந்த நாட்டை ஆண்டால்தான் நாடு செழித்து நல்ல மழை பெய்து உன் மக்கள் எல்லாம் செழிப்புற இருப்பார்கள். அப்படி என்றால் உனது தேச மண்டலில் யாருக்கு பட்டம் சூட்டினாலும் உனக்கு சம்மதம் தான். யாருக்கு கொடுத்தாலும் சம்மதம் தான். உனக்கே சூட்டி. இந்த சத்திய ஹரிச்சந்திரா நாடகம் சிவன் பார்வதியினால் படைக்கப்பட்டதுதான். இந்த சிவன் வேடத்தில் வந்து மறுபடியும் சத்தியம் சத்தியம் என்று சொல்லக்கூடிய சத்திய ஹரிச்சந்திராவை திரும்பவும் அயோத்தி ஆளக்கூடிய தன்மைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த சிவன் தான். சிவனுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இவரது மேடையில் வெகு சிறப்பாக சத்திய ஹரிச்சந்திரா என்னும் நாடகத்திற்கு ஹரிச்சந்திரனாக வேடமையில் நடிக்கும் செல்லத்துறை அவர்களுக்கு உடற்குடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சந்திரமதியாக வெகு சிறந்த முறையில் சந்திரமதியாக நடித்த அருமை அக்கா சாமல் செல்வி அவர்களுக்கு உடற்குடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டியை கௌரவப்படுத்தி தங்களை செல்வ விநாயகர் கோவிலுக்கு சென்று சூடாரனை பார்த்து உலக்குடி கிராமத்திற்கு நல்ல பலன் பயிர் பலன் தர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நஞ்சை கலரிகளின் நாயகனே நீ வாழே, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழே, தந்தை பெருவுடைய தலைவனே நீ வாழே, எச்சமது வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ இந்திய பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழே, தந்தை பெரிய கோவில்
தயவு செய்து உலகுடி பெரியவர்களும் தாய்மார்களும் விளையாட்டு கோயிலுக்கு வந்து